விஜயகோபால், திருச்சியை பொறுத்தவரையும் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது போராட்ட களம் எவ்வாறாக இருக்கிறது? கள விவரங்கள் விஜயகோபால். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மாணவர்களின் போராட்டம் என்பது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்றே கூறலாம். குறிப்பாக திருச்சி மாநகரத்தின் மைய பகுதியான திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலை முன்பு ஏராளமான மாணவர்கள், கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நாம் திரண்டுள்ள காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட தன்னெழுச்சியாக யாரும் ஒரு அமைப்புகள் சாராமல் மாணவர்கள் மட்டுமே தன்னெழுச்சியாக திரண்டுள்ள கூட்டம் தான் தற்போது இங்கே நாம் பார்த்து கொண்டிருப்பது. ஏராளமான மாணவர்கள் தற்பொழுது இங்கே இருக்கிறார். இவர்களுக்கு சரிசமமாக மாணவிகளும் இங்கே உள்ளே இருக்கின்றார்கள். குறிப்பாக இவர்கள் முக்கியமாக இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளிநாட்டு குளிர்பானங்களான கொக்கோ கோலா, பெப்சி ஆகியவற்றின் பாட்டில்களை உடைத்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். மேலும் இந்த பீட்டா அமைப்புக்கு செருப்பு மாலை போட்டும் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதை குறிப்பாக இவர்கள் மாநகரத்தின் மைய பகுதியான இந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் இந்த அளவிற்கு ஏராளமாக திரண்டு நிற்பதால் இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக எந்த வாகனமும் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் முக்கியமான பகுதி திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதிக்கு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான சாலை. அந்த சாலை இந்த மாணவர்களின் இந்த மாணவர்களின் போராட்டத்தினால் இந்த சாலை ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக ஒரு புறம் இந்த அனைத்து மாணவர்கள் ஒன்றாக நின்று கொண்டிருக்கும் வேளையில் மற்றொரு புறம் லாசன் சாலையில் திருச்சி அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கிட்டத்தட்ட திருச்சி மாநகரம் முழுவதுமே 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து என்பது ஸ்தம்பித்துள்ளது. இந்த மாணவர்களின் முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் ஜல்லிக்கட்டுக்கான தடையை உடனடியாக விலக்கி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க வேண்டும். அதுவரை தங்களது போராட்டத்தை தாங்கள் கைவிடப் போவதில்லை. மேலும் பீட்டா அமைப்பை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இவரது பிரதான கோரிக்கை. இவரிடம் போலீஸ் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. தொடர்ச்சியாக இவர்கள் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருப்பதால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு அசாதாரண சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. போக்குவரத்து ஸ்தம்பித்தன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது அடியோடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்களின் போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரும் என்பது தெரியவில்லை. மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை காலையில் சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே ஒரு 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டனர். கிட்டத்தட்ட ஒரு 8 கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்கு தன்னெழுச்சியாக ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி காட்டினர். அதே போன்று தற்பொழுது அங்கிருந்த மாணவர்கள் மட்டுமல்லாது திருச்சி மாநகரம் முழுவதும் உள்ள பல்வேறு கல்லூரி மற்றும் ஐடிஐக்கள் பள்ளி மாணவர் முதல் கொண்டு தற்பொழுது இங்கு திரண்டு நிற்கின்றனர். இவர்கள் குறிப்பாக அந்த தமிழண்டா என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகத்தில் இவர்கள் பாலாபிஷேகம் செய்து வருகின்றனர். இவர்கள் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. இவர்களை எந்த கட்டுப்படுத்தவும் முடியவில்லை என்பதால் திருச்சியின் போக்குவரத்து என்பது முழுமையாக ஸ்தம்பித்துள்ளது என்றே கூறலாம். இதற்காக இங்கு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். இவர்களின் பிரதான கோரிக்கை என்பது, மிக முக்கியமான கோரிக்கை என்பது ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும். மேலும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இவர்கள் எப்பொழுது களைவார்கள் என்பது கூட தெரியவில்லை. இவர்களின் நோக்கம் ஒரேடியாக தமிழக அரசோ மத்திய அரசோ ஒரேடியாக ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கி அறிவிப்பு வெளியிட்டால்தான் நாங்கள் இங்கிருந்து கலைந்து சொல்வோம் என்று இவர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள், மாணவ மாணவிகள் தற்பொழுது திரண்டிருக்கின்றனர். அந்த கூட்டத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டுக்கணங்காத கூட்டம் என்பது தொடர்ச்சியாக இங்கே இருக்கிறது. இது தவிர்த்து திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகள் தன்னெழுச்சியாக ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இங்கு நேரம் செல்ல செல்ல கூட்டம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மாணவர்களின் இந்த எழுச்சி என்பது ஒரு அமைதியான போராட்டம், அறவழியான போராட்டம் என்றாலும் கூட இது எந்த வகையிலும் மாறிவிடக்கூடாது என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் விருப்பமாக இருக்கிறது.